ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். நாங்களே எல்லாமே 24 கிராஃப்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்போம். ஸோ கேமராமேன் பால்பாண்டி வந்து மினிமம் லைட்ஸ்மேனோட அவரே லைட்டிங்லாம் பண்ணி எனக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் ஆக்சுவலி ஒரு காஷட் பண்ண மாட்டேன், டபுள் காஷட் பண்ணுவேன், விடிய ஷூட்டிங் பண்ணுவேன். ஸோ அப்போ எல்லாமே வந்து முகம் சுளிக்காம எனக்கு ஆதரவாக இருந்த பால்பாண்டி கேமராமேன். நம்ம மெயின் கெஸ்ட் சாய் காயத்ரி. அவங்க ஆக்சுவலி ஷூட்டிங் வந்திருக்காங்க. நான் வந்து 10 o'clock வந்து ரிலீஸ் பண்ண பார்த்தேன். பட் சில பத்திரிகை நண்பர்கள் சொல்லி சொன்னதால வெயிட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள அனுப்புனதுக்காக வந்து நாங்கள் வந்து சீரியல் ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே, புண்ணே மன்னன் ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ் கிளப்போட சோஷியல் மீடியா மேனேஜர் பிரசிடென்ட் வர முடியாதால அவங்கள சோஷியல் மீடியா மேனேஜர் வந்து பாஸ்டர் பட்டிருக்காங்க. முத்துமாரி. அனைவருக்கும் வணக்கம். புன்னகை மன்னன் திரு ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து வந்திருக்கேன். இப்படி ஒரு நாளுக்காக தான் நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி பெறும்னு சொல்லி மனசார வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். அடுத்ததாக ஜெய் ஆகாஷ் ட்ரஸ்ட் ஓட ஹானரரி பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் கலைமணி அம்மா. ஜெய் ஆகாஷ் வேர்ல்ட் வைட் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கிளப் மீனாமா பேசிட்டாங்க. அடுத்ததா கிங் ஆஃப் கிங்டம் அந்த பேசுவோம். எனக்கு பிடிக்கல, மாத்த சொன்னா வச்சிருக்காங்க கிங் ஆஃப் கிங்டம். அந்த ஃபேன் கிளப்போட வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஜெய் ஆகாஷ் எடிட்ஸ் கிளப்போட பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் கவிதா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். NEP சீரியல் நீதானே என் பொன்வசந்தம் சீரியல்ல நீதானே என் பொன்வசந்தம் சீரியல்ல ஜெய் சாருக்கு ஒரு கேரக்டர், அவரை மாதிரி யாருக்குமே அந்த கேரக்டர் பொருந்தி இருக்காது. அப்படி ஒரு மாஸ் லுக் இருக்கும். ஒரு பெரிய பிசினஸ் மேனா பண்ணியிருப்பாரு. அந்த லுக்ல வேற எந்த சீரியல்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா செட் ஆயிருக்காது. எங்க சாருக்கு தான் அது அவ்வளவு பொருத்தமா இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஆகி அந்த சீரியல் பார்த்து தான் நான் கூட சாருக்கு ஃபேன் ஆனேன். அதுல ஒரு மாசான ஹீரோ, ஒரு அன்பான பையன் ரோல் பண்ணியிருப்பாரு. சாரி, எனக்கு ஸ்டேஜ்ல பேசி பழக்கம் இல்லை, என்னாலும் தெரிஞ்ச அளவுக்கு பேசுறேன். ஒரு நல்ல லவ்வரா, ஒரு நல்ல ஹஸ்பண்டா, அத்தனை ரோலையும் அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணியிருப்பாரு. அவர் வந்து அதை நடிச்சிருக்காருன்னே சொல்ல முடியாது. அந்த கேரக்டர்ல சூரிய பிரகாஷா வாழ்ந்திருக்காருன்னு இன்னமும் லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த சீரியல்ல எனக்கு தெரிஞ்சு நான் சாரோட ஃபேன்ஸ் கிளப்ல 3 வருஷமா இருக்கேன். எங்க கிளப்ல இருக்கிற மெம்பர்ஸ் போக, மெம்பர்ஸ் இல்லாம வெளியில இருக்கிற ஃபேன்ஸ் கூட நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க,
நான் பேசுவேன். இன்னும் அந்த சீரியலை நைட் 2 மணி 1 மணி வரைக்கும் பாக்குறேன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்க ஒரு அம்மாவை நான் இன்னைக்கு இங்க கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். டெய்லியும் அதை பார்த்துட்டுதான் 2 மணி மட்டும் தூங்குவேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் இந்த சீரியல்னால சாருக்கு கிடைச்சாங்க. இன்னும் முடிச்சிட்டு திரும்ப பாக்குறாங்க ஜெய் சார். தினமும் அதையே பார்த்துட்டு இருக்காங்க. வேற எதையும் பார்க்கவே விரும்பல. 10,000 டைம்ஸ் சார்னாலதான் அவங்க உங்களை கேட்டுதான் என்கிட்ட பேசினாங்க சார். இன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இது மாதிரி இன்னும் நிறைய ஃபேன்ஸ் வர முடியாம இருக்காங்க. எல்லாராலையும் வெளியில வந்துட முடியாது. ஆனா சார் இன்னும் சீரியலுக்கு வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல சார் வந்து ஜெய் விஜயம் மூவி, நானே வந்து சாரோட நிறைய மூவிஸ் பார்த்தது இல்ல. இந்த மூவியோட ட்ரெய்லர் இன்னைக்கு பார்த்தேன் ஜெய் சார். அவ்வளவு சூப்பரா இருக்கு. எனக்கே பார்க்க ஈகரா இருக்கு. நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் நிச்சயம் எப்பவுமே வேண்டிப்பேன். நீங்க இது மட்டும் இல்ல, நீங்க பண்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் கண்டிப்பா சக்சஸ் ஆகணும் சார். உங்களுக்காக நான் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன். அதுல ஒரு சின்ன கவிதை உங்களுக்காக சொல்ல ஆசைப்படுறேன். அழகு இருக்கும் ஒருவரிடம் அன்பு இருக்காது, அன்பு இருக்கும் ஒருவரிடம் அறிவு இருக்காது, அறிவு இருக்கும் ஒருவரிடம் திறமை இருக்காது, திறமை இருக்கும் ஒருவரிடம் பண்பு இருக்காது, பண்பு இருக்கும் ஒருவரிடம் படிப்பு இருக்காது, படிப்பு இருக்கும் ஒருவரிடம் பணிவு இருக்காது, பணிவு இருக்கும் ஒருவரிடம் பகுத்தறிவு இருக்காது, பகுத்தறிவு இருக்கும் ஒருவரிடம் பணிவு இருக்கும் ஒருவரிடம் பகுத்தறிவு இருக்காது. இவை அனைத்தும் ஒன்று திரண்டு ஒருவரிடம் பார்த்தேனானால் அது உங்களிடம் மட்டும்தான் சார். இது வந்து நான் சும்மா எழுதணும்னு எழுதல. நான் 3 வருஷமா அவரை பாக்குறேன். இங்க இருக்கிற அத்தனை பேரும் சொன்னாங்க, இந்த ஃபேன்ஸ் கிளப்ல இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு அவரு மதிக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் எங்க எல்லாருக்கும் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ கொடுப்பாரு. தூக்கமே கேட்டிருந்தாலும் எங்களோட எடிட்ஸை பார்க்கலன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஜாமத்துல எல்லாம் உட்காந்து பாப்பாரு. இப்படி ஒரு ஹீரோவை நான் என் லைஃப்ல பார்த்ததில்லை, இனிமேல் பார்க்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலத்துல இருக்கேன். அங்கிருந்து சாரோட இந்த ஃபங்க்ஷனை பார்க்கணும்னு நான் கிளம்பி வந்திருக்கேன். எல்லாமே ஜெய் சாருக்காக தான். நீங்க எல்லாமே உங்களோட எல்லா முயற்சியும் சக்சஸ் அடையணும்னு மனசார வாழ்த்துறேன். இந்த வாய்ப்புக்கு தேங்க்ஸ். எனக்கு ஸ்டேஜ்ல பேசி பழக்கம் இல்லை, சாரி, தெரிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன். வந்து அவர் ஷூட்டிங் நிறுத்தாம பண்ணிட்டு நாங்க வந்து படுக்கிறதுக்கு இடம் இல்லை, ஒரே ஒரு ரூம் தான் இருந்தது. ஒரு ரூம் ஏசி ரூம், அதுக்கு வெளியில வந்து பால்கனினா மொட்டை மாடி. வெளியில நாங்க படுத்துட்டு இருந்தோம், நானும் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும், உள்ள இவரும் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா போக போக காத்தே வரல. சட்டையை கழட்டி போட்டோம், காத்து வரல, வேர்த்து ஊத்துது. எங்களால ஒரு கட்டத்துல முடியல, உள்ள போய் கதவு திறக்கணும். கதவு திறந்தாரு. ஆனா வெளியே ஒரே புழுக்கமா இருக்குன்னா கொஞ்ச நேரம் உங்க ரூம்ல படுத்துக்கிட்டுமா. டேய் லூசு பையில முதல்ல சொல்லிடக்கூடாது வாடா அப்படின்ட்டு படுக்க வச்சாரு. அதுக்கப்புறம் நைட்டு பூரா அவர் தூங்கவே இல்லை. நான் ஒரே கொரட்டை விட்டுட்டு நான் ஒரே தூக்கம். காலையில எழுந்திரிச்சு சொல்றாரு, உன்னை எப்போ கூப்பிட்டு படுக்க வச்சோம் அப்பத்துல இருந்து நான் தூங்கலடா. அந்த மாதிரி ஒரு தங்கமான மனிதரை, ஒரு இயக்குனரை என்னைக்குமே யாருமே பார்க்க முடியாது, ஒரு ஹீரோவை யாருமே பார்க்க முடியாது. அதாவது ஒரு இயக்குனர் இத்தனை ஆங்கிள் யோசிக்கிறாருன்றத நான் முதல் முறை பார்த்தது ஆகாஷன் கிட்ட மட்டும்தான். ஃபைட்டும் அவரே பண்ணுவாரு, டைரக்ஷனும் அவரே பண்ணுவாரு, ஆக்ஷனும் அவரே பண்ணுவாரு, கட்டும் அவரே பண்ணுவாரு. எல்லாமே ஹீரோ சாங்ஸ் எல்லாமே டோட்டல் சினிமாவே அவர் பண்ணுவாரு. ஸோ அவருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. அதுவும் இல்லாம பசிக்குதுன்னு போய் கேட்டா என்னை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை பார்ப்பாரு. எனக்கு சட்டை இல்லைன்னா அவர் 4500 ரூபாய் சட்டை எடுத்து எனக்கு கொடுப்பாரு. ஆமா, அந்த மாதிரி ஒரு உதவி செய்யற இன்னைக்கு நிறைய ட்ரஸ்டுக்கு நிறைய இதுக்கு நிறைய உதவி பண்றாருன்னா அதெல்லாம் வந்து ஒரு மனசுதான் பண்ண முடியும். அதுவும் தன்னுடைய சொந்த காசுல உழைச்ச காசுல தான் பண்றாரு. அடுத்தவங்க கிட்ட வாங்கி பண்ணல. நிறைய பேர் ஏமாத்துறாங்க, அப்படிலாம் இல்லை. தன்னோட சொந்த காசுல இருந்து உழைச்சு வாங்கி பண்றாரு. அதனாலதான் கடவுள் அவருக்கு கொடுத்துட்டே இருக்காரு, இன்னும் நிறைய கொடுப்பாரு. நன்றி, வணக்கம். அவரை மேடை கிடைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் ஹலோ, வணக்கம். மேல இருக்கிட்ட ஏற்கனவே அவங்களை எல்லாரும்
வெல்கம் பண்ணிட்டேன். பட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஆல் மை சீஃப் கெஸ்ட், வந்த எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள். நல்ல உள்ளங்களை தான் நான் கூப்பிட்டுருக்கேன். எல்லாரோடமே எனக்கு ரொம்ப நாள் ட்ராவலிங் இருக்கு. ஸோ எங்க அந்த மைக் சிஸ்டம் ஹலோ 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 அந்த பக்கம் இல்லையா? ஓகே ஓகே. அவங்களுக்கு டிவிக்கு தேவையில்ல. எங்க அந்த மைக் சிஸ்டம் எங்க அந்த பையன் என்ன பண்றாங்க? ஸ்பாட் நீ கை வச்சு தம்பி என்ன தம்பி? ஹலோ அங்க வருதா? ஓகேயா? ஓகே நெக்ஸ்ட் வாடா விட்டு போங்க. எங்க இருக்கு? நீ எங்க இருக்கு தம்பி? இப்ப என் குரல் கேட்கலன்னா மத்தவங்க குரல் கேட்காது. ஓகே ரெடி. கண்டென்ட் மட்டும் பேசுவோம். ஓகே யூஷுவல் இதெல்லாம் ஏற்கனவே பண்ணியாச்சு. ஸோ இந்த படம் ஜெய் விஜயம். ஜெய் விஜயமன் எதுக்கு டைட்டில் வச்சோம்னா, ஆக்சுவலி என் பேர் ஜெய், விஜயமன்னா வெற்றி, அதே ஒரு பாசிட்டிவா இருக்கிறதுக்காக தான் ஜெய் விஜயம்னு வச்சேன். நான் இதுக்கு முன்னாடி அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் சொல்லி ஒரு படம் பண்ணேன், பெரிய பட்ஜெட்ல. அதாவது கேமராக்கு வந்து ஒரு நாளைக்கு 36,000 லைட்ஸ் பில்லு எக்கச்சக்கமான லட்சங்கள் வந்துச்சு. பட் கதை வந்து முக்கியம். அதாவது நான் மற்ற படங்கள் சொல்லாம நான் நடிச்ச படமே சொல்றேன். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அந்த படங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரிச்சா இருக்கும், நிறைய ஃபேமஸ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா கதை வந்து மக்களை போய் சேரல. ஸோ நிறைய பேர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஜெய் ஆகாஷ் நீங்க பார்க்கறதுக்கு ஹீரோமா இருக்கீங்க, நல்லா ஆக்ட் பண்றீங்க, நல்ல கதையை வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ நானும் நிறைய கதையில கேட்டேன், எதுவுமே வந்து வித்தியாசமா இல்லை. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு சினிமான்னா பைத்தியம். நான் பார்க்காத மூவிஸே இருக்காது. தமிழ்ல எந்த படத்தை வந்து நீங்க கேட்டாலும் நான் சொல்லிடுவேன். டைட்டில் சொன்னா யார் ஹீரோ எல்லாமே சொல்லிடுவேன். அவ்வளோத்துக்கு எல்லா படமும் பார்த்துட்டேன். வேற லாங்குவேஜ் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே பார்த்துட்டேன். பட் கேட்ட கதைகளை வந்து எனக்கு எப்படின்னா, நான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இப்ப வேற ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அந்த கதை பிடிச்சுன்னா அவங்க தான் பணம் போடுறாங்க. ஸோ என்னோட அவங்களுக்கு அக்கறை ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அவங்க வந்து டெஃபினட்டா ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து நான் எதிர்பார்க்குற சம்பளம் கொடுத்து நடிச்சு போயிடுவேன். பட் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா என்னன்னா, என் கேப் எப்படின்னா, யாராவது கஷ்டப்பட்டா எங்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் கொடுத்துருவேன். ஆனா நான் வந்து ஒரு பைசாவோட வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்னை யாராவது 1 ரூபி ஏமாத்துறவங்க எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து பணத்தை வந்து வேஸ்ட் பண்ண பிடிக்காது. நான் வந்து எப்பவுமே நான் எனக்கு செலவு பண்ண மாட்டேன், மற்றவங்களுக்காக வந்து நான் கொடுப்பேன், எனக்கு நான் செலவு பண்ண மாட்டேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஜெய் விஜயம் படம், இதுதான் நான் ஃபர்ஸ்டா ப்ரொடியூஸ் பண்ற படம். அதுக்காகத்தான் ஜெய் ஆகாஷ் ஃபிலிம்ஸ் டைட்டில் வச்சிருக்கேன். நான் நடிச்ச படங்கள்லயே கம்மியான பட்ஜெட்னா இந்த படம் தான். பட் ஆனா நான் அதிகமா பணம் கொடுத்தது இந்த படத்தோட மூலக்கதைக்கு. இது நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க யாருமே சம்பளம் வாங்கல, இன்க்ளூடிங் ஹீரோயின் அக்ஷயா கண்டமுத்தன். இப்ப விஜய் டிவி ஆகா கல்யாணத்துல வந்து மெயின் ஹீரோனா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் படத்துல. ஸோ அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது சார் நெக்ஸ்ட் படம் என்னன்னாங்க. ஸோ நான் இப்படி ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஜெய் விஜய்னு சொல்லி. ஸோ அந்த கதையை கேட்டாங்க. கேட்டோடனே சார் சூப்பரா இருக்கு சார் கதை, நான் ஆக்ட் பண்ணுனாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, என்னால வந்து ஆர்டிஸ்டுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாது. நான் வந்து இந்த கதைக்கே நிறைய பணம் கொடுத்துட்டேன். ஸோ இந்த கதையை வந்து நான் ரைட்ஸ் வாங்கிறதுக்கு நிறைய பணம் செலவழிச்சிட்டேன். ஏன்னா கதை தான் முக்கியமா இருக்கு. பட் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துக்கு எந்த ஒரு இமேஜும் இல்லாத ஆர்டிஸ்ட் தான் தேவை. அதாவது நியூ கமர்ஸ் நல்லா இருக்கும். ஸோ நான் நியூ கமர்ஸ் தான் போடுற பிளான்னா, சார் நானும் நியூ கமர் தான் சார், என்ன நடிக்க வைக்கிறாங்க. ஸோ அக்ஷயா கண்டமுத்தன் அவங்க அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் சம்பளம் வாங்கி தான் பண்ணாங்க. பட் இந்த படத்துல ஃப்ரீயா நடிச்சாங்க. மற்ற அக்ஷயா,
குட்டி அக்ஷயா எல்லாருமே இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே ஃப்ரீயா தேங்க் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கதை பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே இந்த படத்துல ஒரு அவங்களும் ஒரு இதா இருக்கும்னு சொல்லி ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே பண்ணாங்க. ஸோ கதை வந்து டெஃபினட்டா சொல்றேன் புதுசா இருக்கும். என்னால இப்ப அந்த படத்தோட நான் எந்த படத்துல இருந்து அந்த மூலக்கதை எடுத்தேன், அது ஒரு ஃபாரின் ஃபிலிம், அதை வந்து இப்ப சொல்ல முடியாது. டெஃபினட்டா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து சொல்வேன் அந்த கதை. ஸோ இந்த படத்துல வந்து அதிகமா செலவழிச்சது வந்து அந்த ரைட்ஸை வாங்கிறதுக்கு. மற்றபடி மேக்கிங் எல்லாம் என்ன தேவையோ, அதாவது கதைக்கு என்ன தேவையோ படம் பார்க்கும்போது அது ஒரு ரியாலிட்டியா இருக்கணும். ஒரு மலையாள ஃபிலிம்ஸ் எப்படி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி எடுக்கும் சொல்லி ஆசைப்பட்டேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இப்ப அட் பிரசன்ட் ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் மலையாளம் ஃபிலிம்ஸ். அவங்க வந்து டிஃப்ரெண்ட் திங்க் பண்றாங்க, ரொம்ப லைவ்லியா இருக்கு. ஸோ ஒரு படம் வந்து பார்க்கும்போது வந்து தேவையில்லை எதுவுமே அவங்க பண்ணல. ஸோ கதைக்கு அடுத்ததா நாங்க அதிகமா சொல்லிச்சது இதுல வர்ற ஒரு முக்கியமான ஒரு பேய்க்கா வந்து அது பேய்னு சொல்ல முடியாது, ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா வந்து எப்படி காட்டலாம், அதாவது இது வரைக்கும் எல்லா சினிமாலையும் காட்டிட்டாங்க. பேய்க்கு வந்து ஒரு உருவம் கொடுப்பாங்க, அது வந்து பயப்படுது. ஆனா இதுல வந்து பேய் ஒரு ஸ்மோக், அதாவது ஒரு புகையாவே வந்துட்டு இருக்கும் படம் ஃபுல்லா, பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வரும். அது ஹீரோவை வந்து கைட் பண்ணும். ஹீரோ வந்து தன்னுடைய பொண்ணை காப்பாத்துறதுக்கு வந்து அது கைட் பண்ணும். ஆனா இதுல வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோவே அந்த பொண்ணை கொலை பண்ண வந்தவன் தான். ஸோ அப்படிப்பட்டவன் வந்து எப்படி இந்த பொண்ணை காப்பாற்ற போறான், இது வந்து நாங்கள் ட்ரெயிலர் காட்டிட்டோம். பட் மெயின் இதை வந்து என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இதை விட ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் இந்த படத்தில் இருக்கு. இட்ஸ் சஸ்பென்ஸ் த்ரில்லர், அது ஒரு ஹாரரோட இருக்கும் இந்த படம். ஸோ அந்த ஸ்மோக் சிஜி பண்றதுக்கு நிறைய டைம் அண்ட் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்ட்ரகிளிங் டெக்னீஷியன்ஸ். பால்பாண்டியெல்லாம் வந்து ரொம்ப வருஷமா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு நல்ல கேமராமேன் சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பால்பாண்டிக்கு வந்து சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி லைட்டிங்ஸ் தான் வேணும், எனக்கு எப்படி தேவையோ. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நான் வேற ஃபாரின் ஃபிலிம்ஸ் வந்து காட்டி எனக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து லைட்டிங் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் எடிட்டர் மணிகண்டன், ஒரு ஏற்கனவே ஒரு படம் பண்ண எடிட்டர். அவர் வந்து டைரக்ட் பண்ண படம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு சக்சஸ் ஆகல. ஸோ அவர் எங்கிட்ட ஆக்சுவலி எனக்கு கதை சொல்ல வந்தார் ஒரு படத்துக்காக, என்ன ஹீரோ வச்சு படம் பண்ணதுக்காக. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, டெஃபினட்டா இந்த ஜெய் விஜயம் படம் சக்சஸோ என்னவோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பணம் பெறும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது எப்படின்னா, இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றோம். சப்போஸ் தியேட்டர்ஸ்ல வந்து பிக்கப் ஆகலைன்னா எங்க ஆப் இருக்கு, AQ மூவிஸ் ஆப், அதுல உலகம் பூரா ரிலீஸ் பண்ண போறோம். பார்க்கறதுக்கு only 50 rupees தான். அது டெஃபினட்டா என் ஃபேன்ஸ் வேர்ல்ட் வைட் இருக்காங்க, 3 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தாங்கன்னா நான் போட்ட படத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடும். நான் டெஃபினட்டா அவங்க வச்சு படம் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அவர் இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி எடிட்டரா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்கமிங் அண்ட் ஸ்ட்ரகிளிங் டெக்னீஷியன்ஸ் அவங்கள வச்சுதான் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த படம் வந்து ஜெயிச்சுச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு லைஃப் கிடைக்கும். மைக்கேல் அகஸ்டன் பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். மைக்கேல் அகஸ்டன் கூட வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நிறைய டிவி சேனல்ஸ்ல வந்து சாம்பியனா வந்து ஒரு காமெடிக்கு மிமிக்ரி மன்னன். ஸோ அவரை வந்து இதுல வந்து ஒரு த்ரூ அவுட் காமெடி பண்ண வச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து இன்னொரு காமெடி வந்து திவாகர் பண்ணியிருக்காரு. தென் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே நியூ ஆர்டிஸ்ட். ஸோ அது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவங்கள வந்து நான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். இப்ப இந்த படத்தை வந்து 29th இந்த மந்த் 29th வந்து நாங்கள் ரிலீஸ் பண்றோம், கன்ஃபார்மா ரிலீஸ் பண்றோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படின்னா வந்து வேற ப்ரொடியூசர்ஸ் சொல்லும்போது நான் ஒரு ஹீரோ இருக்கும்போது என்னால் கேரண்டி பண்ண முடியாது. ஏன்னா நான் ஹீரோவா நடிச்சேன், நான் தெலுங்குல பிஸியா இருக்கும்போது நான் தமிழ்ல பண்ணி ஆகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் அங்க தெலுங்கு நடிச்சு தமிழ் நடிச்சு பண்ண படம் தான் ராமகிருஷ்ணா. அந்த படமே ஒரு பெரிய ப்ரொடியூசர் சிவசக்தி பாண்டியன் சார், காதல் கோட்டை கண்ணெதிரி தூண்ட பண்ண ஒரு ப்ரொடியூசராலே வந்து சொன்ன டேட்டுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. கடைசியா வந்து நான் அந்த படத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா அந்த படத்தை நான் வந்து ரிலீஸ் பண்ண அவசியமே இல்லை. ராமகிருஷ்ணா படத்தோட ப்ரீவியூ வந்து பார்த்த உடனே எனக்கு ஒரு 40 படம் வந்துருச்சு அந்த டைம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2004 2005 வந்து நான் நிறைய படங்கள் பண்ணேன். அதுல வந்த பணத்தை வச்சு, ஏன்னா
அவ்வளவு படம் எனக்கு எதுக்கு வந்துச்சுன்னா ராமகிருஷ்ண படத்தோட ப்ரிவியூ பார்த்தபடியா தான். ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும்ன்றதுக்காக நான் வந்து பயங்கர பிஸியா இருந்தேன். அந்த நேரத்துல ஒரே நாள்ல 3 ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். குருதேவா, அமுதே, காற்றுள்ள வரையெல்லாம் வந்து 3 nights டே அப்படி கண்டினியூ பண்ணி கூட எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. அப்ப என்னுடைய அப்ப பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப் இருந்துச்சு, கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கிளப் இல்ல, பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப். ஸோ அந்த பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப்போட பிரசிடன்ட் வந்து எனக்கு சொன்னாங்க, சார் நீங்க தான் பயங்கர பிஸியா இருக்கீங்களே, ஏன் சார் இந்த படத்தை வந்து நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு இவ்வளவு பணத்தை போட்டீங்கன்னா? அப்ப நான் சொன்ன வந்து எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி லைஃப்ன்றது இல்லை, அந்த படத்து மூலமா தான் எனக்கு இவ்வளவு படம் வந்திருக்கு. ஸோ அது ஒரு நன்றிக்கடன் நான் பண்ண சொல்லிட்டு அந்த படத்தை பண்ணேன். அப்படி இருந்து அந்த படம் வந்து ரிலீஸ் டேட்லாம் தள்ளி போச்சு. ஸோ ஒரு பெரிய ப்ரொடியூசரால வந்து சொன்ன மாதிரி பண்ண முடியல. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பண்ற சில படங்கள்லாம் நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் சில படங்கள் சொல்ல விரும்பல, பேர் சொல்ல விரும்பல, சொன்ன டேட்டுக்கு வந்து வர்றது இல்லை. ஏன்னா அது ப்ரொடியூசர் வந்து ரெடியா இருந்தாலும் அந்த டைம் போய் யாராவது சொல்லிடுவாங்க, ஜெய் ஆகாஷுக்கு என்ன மார்க்கெட் இருக்கு, அவங்க பண்றதுக்கு ரெடியா இருந்தாலும் அதை குழப்பத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்ப வந்து என்னன்னா நானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என் கையில இருக்கு இந்த படம், என்னால கன்ஃபார்மா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அது எத்தனை தியேட்டர்ஸோ நோ ப்ராப்ளம். ரிலீஸ் ஆகலையா சிம்பிளா வந்து சொல்லிடுவான், ஆப் இது ஆண்ட்ராய்ட் போனா கூகுள் பிளே இருந்து டவுன்லோட் பண்ணிக்க, ஆப்பிள் போனா ஆப்பிள் பிளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உலகத்துல எந்த மொழியில் இருந்தாலும் இந்த படத்தை அவங்க நிச்சயம் பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டா இந்த படம் 29th ரிலீஸ் ஆகுது. அதுக்கு மெயின் உங்க சப்போர்ட் தேவை. ப்ளஸ் ஷோ ஒன்று நான் போடுவேன், ரொம்ப நம்பிக்கை இருக்கேன் படத்து மேல. நீங்க வந்து எங்களை ஆதரிக்கணும். ஸோ இந்த படம் வந்து ஜெயிச்சுன்னா டெஃபினட்டா ஒரு ஸ்டோரி தான் மெயின். அதை வந்து மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய பட்ஜெட்ல படம் எடுத்தாலும் கதை இல்லாட்டி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த கதையை நம்பி எடுத்திருக்க இந்த ஜெய் விஜயம் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியோட நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு வந்து உங்க சப்போர்ட் எனக்கு தேவை. மீடியா மக்கள் ப்ளீஸ் கிவ் அண்ட் சப்போர்ட் அவர் ஃபிலிம். தேங்க்யூ.